ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சக்தி அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை பத்தி பார்க்க போறோம். நையாயிக்கன் என்ன சொல்லியிருக்கான்? ஆதி காலத்துல பார்த்தோம். அவன் லோகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து 7 பொருள்கள் தான் ஒத்துக்கிறான் நையாயிக்கன். இந்த 7 பொருள்கள் என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் கை தூக்கலையே. திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம். சரியா? 7 பொருள்கள் இருக்கு. அபாவம். ஆமா, 7 பொருள்கள் இருக்கு இல்லையா? ஆனா என்னன்னா, சக்தி அப்படின்னு ஒரு தனியா ஒரு பொருள் இருக்கே அப்படின்னு மீமாம்சகன் சொல்றான். சக்தின்னு தனியா ஒரு பதார்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன அந்த பதார்த்தம், எப்படி அதை தனியா சொல்லணும்னா, நெருப்பானது தகிக்கும். தகிக்கிறது அப்படின்னா கருக வைக்கும், நிறத்தை மாத்திடும். அதான் தகனம். தகிக்கிறது அப்படின்னா, இது கூட இவ்வளவு அழகா யோசிச்சு வச்சிருக்கோம். தகிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த நிறத்தை மாத்துறது. மற்றது மாறும், நிறம் நிச்சயமா மாறும். அதுதான் தகனம் அப்படின்னு வச்சிருக்கா. இப்ப நெருப்பானது கரிக்கணும். இந்த என்ன பண்ணணும்னா கருக வைக்கணும். அதுதான் அதனுடைய காரியம். அப்ப நெருப்பானது காரணம், காரியம் என்னது? நிறமாற்றம். நானே போட்டேன். நிறமாற்றமானது காரியம். சரியா? ஆக நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சரி, இந்த காரணத்துக்கு லட்சணம் ஒண்ணு பார்த்தோம். காரணம்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த ராமானுஜ வித்யால பார்த்தோமா, இல்லைன்னா முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் அதுல பார்த்தோமா, இல்லாட்டி இதுல கூட பார்த்த மாதிரி ஞாபகம். ராமானுஜ வித்யாலயே பார்த்திருக்கோமா காரணம்னா என்ன? கோவிந்தன் சார். எப்போதும் முன் க்ஷணத்துல இருக்கும். பூர்வபுரித்தி நியமேன, கண்டிப்பாக முன்னொடியில் இருக்கக்கூடியது, அதுதான் காரணம். ஆக அதே போல என்னன்னா, இன்னொன்னு சாமகிரி அப்படின்னு சொல்லுவார்கள். காரண கூட்டம் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா என்ன ஏற்படணும்? அடுத்த நொடியில என்ன ஏற்படணும்? காரியம் ஏற்படணும். இங்க நம்ம என்ன காரணம் பார்த்தோம்? நெருப்பு அப்படின்றது காரணம் பார்த்தோம். நெருப்பு அப்படின்னா நெருப்பு தொட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோமே. நெருப்போட தொடர்பு இருக்கு, நெருப்போட சயோகம் இருக்கு. அப்ப என்ன காரியம் ஏற்படணும்? நிறமாற்றம் ஏற்படணும். ஆனா சந்திரகாந்த மணி அப்படின்னு ஒரு மணி இருக்கு. அதை இடக்கையில வச்சிருந்தோம்னா, இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பிரதிபந்தகம் அப்படின்ற இடத்துல எல்லாம் பார்த்தோம் மாதிரி ஞாபகம். சந்திரகாந்த மணி இடக்கையில இருந்ததுன்னா, வலக்கையில நெருப்பு இருந்தா கூட அது கருக வைக்காது கையை. சரி, அப்ப இத எப்படி உபபாதனம் பண்றது? எப்படி பொருந்த விடுறது? மற்ற எல்லா இடத்துலயும் என்ன பார்த்திருக்கோம்? நெருப்பானது காரணம் அப்படின்னு பார்த்திருக்கோம். எதுக்கு? நிற மாற்றத்துக்கு. இங்க காரணம் இருக்கு, காரியம் இல்லையே அப்படின்னா அது காரணமே அல்ல அப்படின்னு தானே ஆயிடும். அப்ப நெருப்பு காரணமே அல்ல அப்படின்னு ஆயிடும். அப்ப நிறமாற்றத்துக்கு என்னதான் காரணம்? அதை சொல்லி ஆகணும்ல. நிறமாற்றத்துக்கு இங்க நெருப்பு காரணம் இல்லை அப்படின்னா மற்ற இடத்துல நிறமாற்றத்துக்கு ஒரு நல்ல சயின்டிபிக் அனாலிசிஸ் தான் தோன்றது. நிறமாற்றத்துக்கு என்ன காரணம்னு சொல்லணும் அப்படின்னு பொழுதுதான் அப்ப மீமாம்சகன் சொல்றான், நான் இதை உபபாதனம் பண்றேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த என்ன சொல்றது, பொருந்தாமைய நான் உபபாதனம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னா, நெருப்பானது காரணம் கிடையாது, சக்தியை கொண்ட நெருப்பானது காரணம் என்றுதான் கொள்ள வேண்டும். சக்தி, சாமர்த்தியம் அப்படின்லாம் சொல்லுவோம். சாமர்த்தியம்னாலே லோகத்திலேயே அவருக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன கேட்போம் பொதுவா? கிரகிக்கக்கூடிய தன்மை, அதுலயா கிரகிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு பேசுற தன்மை அப்படின்னு தான் நான் என்ன கேட்போம் அப்படின்னு என்னுடைய கேள்வி இருந்தது. என்ன சொல்லுவோம் அப்படின்னு அவருக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு பொழுது ஏதாவது கேட்போம் மேற்கொண்டு. எதுல
எதுல அப்ப இதுல என்ன அர்த்தம்? என்ன காரியத்தை செய்யறதுல அவருக்கு சக்தி இருக்கு அப்படின்னா எந்த காரியத்துல அப்படின்னா தாத்பரியமே. சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா என்ன காரியத்துல? ஆக சாமர்த்தியம் சக்தி எல்லாமே ஒண்ணுதான். ஆக எது காரணம் அப்படின்னா சக்தியை கொண்டது காரணம் அப்படின்னு கொள்ளணும். ஆக நிறம் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு மீமாம்சகன் சொல்றான்? நெருப்பு. வெறும் நெருப்பா? அதான் இப்ப பாத்துட்டு நெருப்பு வலக்கையில இருந்தா சக்தி கொண்ட நெருப்பு. சக்தி கொண்ட நெருப்பு காரணம் அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாம் என்னால உபபாதனம் பண்ண முடியும், பொருந்தாமையை எல்லாம் என்னால் அகல வைக்க முடியும், அது தள்ளிவிட முடியும். எப்படி? சக்தி கொண்ட நெருப்பு காரணமா? மற்ற இடத்துல எல்லாத்துலயும் சக்தி இருக்கு அந்த நெருப்புக்கு. ஆனா சந்திரகாந்த மணியை வைத்தோமே என்றால் அந்த சக்தி நாசம் ஆயிடுறது. சக்தி நாசம் ஆயிடுது அப்படின்னா காரணம் அங்க இருக்கா? சக்தி இருக்கு, ஆனா எஃபெக்ட் இல்ல. சக்தி இருக்கு இல்ல, நான் சக்தி நாசம் ஆயிடுதுன்னு சொன்னேன். காரணம் இருக்கா அப்படின்னு கேள்வி. காரணம் இல்லையே. ஏன்னா காரணம் என்னது? சக்தி கொண்ட நெருப்பு காரணம். சரியா? இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தர் தோல் மேல் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படின்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்றது, உருவாக்கப்படுத்தணும்னா மனசு அந்த மாதிரி கொண்டோன்னா சுலபமா இருக்கும் புரியுறது. ஒருத்தர் தோல் மேல இன்னொருத்தர் ஏறி இருக்கணும். சரியா? இப்போ மேல இருக்கிறது விசேஷனம், சக்தி, சக்தியை உடையவர் கீழே இருக்கார். ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துதான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். மேல இருக்கிறவர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, சந்திரகாந்தமணி இருக்கிறதுனால மேல இருக்கிறவர் காணாம போயிடுறாரு. இப்போ கீழே இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மீமாம்சகன் இப்ப என்ன பண்ணிட்டான்? அவன் புரிய வச்சுட்டான். அவன் இந்த பொருந்தாமைய சரிப்படுத்திட்டான். என்ன பொருந்தாமை இருந்தது? நெருப்பு காரணம், தாகம் ஏற்படலையே, அப்ப நெருப்பே காரணம் கிடையாது. அப்ப என்ன காரணம் அப்படின்றதான் கேள்விக்கு பதில் என்ன? சக்தி கொண்ட நெருப்பு காரணம். சந்திரகாந்த மணி இருந்தா சக்தி அழிஞ்சு போயிருக்கு. ஆக காரணம் அங்க இல்லையே அப்படின்னு புரிஞ்சுதா? காரணம் அங்க இல்லையே அப்படின்றத வேற யாராவது உபபாதனம் பண்ணுங்க. என்ன அர்த்தம்? சந்திரகாந்த மணி இடக்கையில இருந்ததுன்னா காரணம் அங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சக்தி இல்லை, அந்த நெருப்புக்கு சக்தி இல்லை, அதனால அந்த காரணமா அழிஞ்சு போயிடுறது. காரணமா அழிஞ்சு போயிடுறது. சந்திரகாந்த மணிக்கு வரும்போது அந்த சந்திரகாந்த மணி எரியாததுனால அந்த சக்தி இல்லாம போயிடுறது. அந்த நெருப்புக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றதுனால அந்த நெருப்பும் அந்த காரணமும் இல்லை. எது காரணம்? அந்த அந்த சக்தி கொண்ட நெருப்புன்னு முன்னாடி மற்ற பொருள்ல சொன்னது, இங்க சக்தி இல்லாத நெருப்புன்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப என்ன சொல்லணும்? சக்தி கொண்ட நெருப்பு காரணமாச்சு. இப்ப நெருப்பு இருந்தாலும் என்ன இல்ல? சக்தி இல்ல. சக்தி கொண்ட நெருப்பு இல்லையே. ஆனா அடியன் ஒரு கேள்விங்க. சோ இந்த சந்திரகாந்த மணிங்கிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு அது நம்ம ஒரு எக்ஸப்ஷனா தானே அதை வச்சுக்கணும். இப்போ சந்திரகாந்த மணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு மேபி ஒரு 100 எக்ஸாம்பிள் மட்டும்தான் ஃபயர் வந்து இந்த நெருப்பு தாக்காம இருக்கலாம். அங்க மட்டும்தான் சக்தி பிரயோகப்படுத்த முடியல. ஸோ ஒரு எக்ஸப்ஷனுக்காகவே ஒரு கான்செப்டை வந்து ஒத்துக்கணுமா? எக்ஸப்ஷன் போது இது சயின்ஸ்லயே அப்படிதானே. அந்த எக்ஸப்ஷன் நம்ம என்னன்னு எப்படி புரிஞ்சுக்க முற்படுறது தானே சயின்ஸு. திடீர்னு ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ சயின்டிஸ்டா தானே யோசிப்பா, ஏன் இப்படி போச்சு, வாட் வென்ட் ராங் அப்படிதானே யோசிப்பா. ரைட், கரெக்ட். ஓகே, அதுக்காக நம்ம யோசிச்சுதானே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? ரூல் எக்ஸப்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாத்துக்கும் பொறுத்து விடுற மாதிரி ஏதாவது ஒரு தத்துவத்தை யோசிக்கணும். கரெக்டா தானே யோசிச்சிருக்கான். கரெக்ட். ஓகே. அடியன் எக்ஸெப்ஷன் டு ரூல்னு ஒண்ணு இருக்கு, அது அப்ளை இங்க அப்படி வச்சுக்கலாம். நம்ம என்ன ஆஸ் ரூல் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? நெருப்பு இருந்தா அது தாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரூலா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா, நெருப்பு இருக்கு ஆனாலும் நிறமாற்றம் இல்லையே அப்படின்றது ஒரு எக்ஸெப்ஷன் தானே.
அப்புறம் என்ன பண்றோம், அது எப்படி அது இப்ப நெருப்புன்னா தாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்ப நெருப்பு இருந்தும் இப்ப தாகம் ஏற்படல, அப்ப நெருப்பு காரணம் இல்லை போல இருக்கு அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும். அப்ப தாகத்துக்கு என்ன காரணம்? அந்த வெறும் கிடையாது, சக்தி வாய்ந்த நெருப்பு. வந்து அடியனோட கேள்வி என்னன்னா சாமி, இப்போ அந்த சக்திங்கிற அந்த சாமர்த்தியம் அர்த்தத்துக்கு சந்திரகாந்த மணி மேல சொல்லியிருந்தா சக்தி உள்ள சந்திரகாந்த மணி அப்படின்னு ஏன் சொல்லணும் இருந்தா ஃபர்ஸ்ட் நான் தோணித்து எனக்கு. அது வந்து அந்த பொருள், ஏன்னா எக்ஸப்ஷன் வந்து இந்த பொருள் மேல மட்டும் தான் எக்ஸப்ஷன் வருது இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் மேல மட்டும் தான் எக்ஸப்ஷன் கொண்டு வரும். சோ அந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சாமர்த்தியம் இருக்கு, சந்திரகாந்த மணிக்கு சாமர்த்தியம் இருக்கிறதுனால நெருப்பு அது தகிக்க விட மாட்டேங்கிறது. நல்ல யோசனை. இதுதான் நையாயிகனுடைய பதில். சரியா? இதுதான் நையாயிகனுடைய பதில். நையாயிகனுடைய பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? நல்ல யோசனை. கோவிந்தன் சுவாமி. சுவாமி, ஏற்கனவே பிரதிபந்தகம்னு ஒண்ணு பார்த்தோம்ல சுவாமி, அதுவும் சரியான லாஜிக்கா தான் தெரிஞ்சது. இப்ப இது எதுக்கு புது லாஜிக் இப்ப அது சொன்னது வேற ஒருத்தர? பிரதிபந்தகம்ன்றது வந்து நம்ம நையாயிகனுடைய கான்டெக்ட்ல பார்த்தோம். நையாயிகன் என்ன சொல்றான் அப்படின்னு, அந்த அனுமதி அதுக்கெல்லாம் பிரதிபந்தகம் என்ன அப்படின்னு. அதே தான் எங்க நையாயிகன் நீங்க பதில் சொல்ல போறோம். ஸ்ரீவத்சன் சுவாமி கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, நம்ம இந்த எக்ஸெப்ஷனை வந்து நம்ம வேற மாதிரி கூட ஹேண்டில் பண்றதுனால வேற மாதிரி கூட உபபாதனம் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அதான் பேசிக் டிஃபரன்ஸ். என்னன்னா சக்தின்னு ஒண்ணு ஒத்துட்டு மீமாம்சகன் வந்து நான் சொல்லிட்டேனே, எல்லாத்தையும் நான் புரிய வச்சுட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். சக்தின்னு ஒண்ணு தேவையே கிடையாது அப்படின்னு நையாயிக்கன் மேல சொல்ல போறோம். சரியா? இப்ப மீமாம்சகன்னா ஏன் சக்தியை ஒத்துக்கணும் அப்படின்றத எழுதுதான் சொன்னான் அவன். அது சக்தியுடன் கூடின நெருப்பு காரணம். சரியா? நையாயிக்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, மணி இன்மை இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றான். ஆக காரியம் என்னங்க, எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணி இந்த வரீங்களான்னு பாக்குற காரியம் என்ன, நம்ம பாக்குற இடத்துல காரியம் என்னது? நிறமாற்றம். நிறமாற்றம் காரியம். அதுக்கு என்ன காரணம்? மீமாம்சகன் சொல்ற காரணம் என்ன? சக்தி கொண்ட நெருப்பு. சக்தியை கொண்ட நெருப்பு காரணம் அப்படின்னு. நையாயிக்கன்னு இப்ப சக்தியை ஒத்து போறது கிடையாது. அவன் என்ன சொல்றான்? நெருப்பு காரணம். சரி, சந்திரகாந்த அப்ப நெருப்பு இருக்கு, மற்ற இடத்துல நெருப்பு இருந்தா தாகம் ஏற்பட்டுருது, சரிதான். சந்திரகாந்த மணி இருக்கும் பொழுது தாகம் ஏற்படலையே அப்படின்றதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அங்க காரணம் இல்லையே அப்படின்ட்டான். ஏன் காரணம் இல்லை அப்படின்னா, நெருப்பு மட்டும் காரணம் கிடையாது, சந்திரகாந்த மணி அபாவம் அந்த இன்மையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப அங்க காரணம் இல்லையே, அப்ப என்ன ஆகும்? சந்திரகாந்த மணி அப்படின்றது இதுதான் தடை. இப்போ என்னது? அந்த தாகம் ஏற்படுவதற்கு தடையாக சந்திரகாந்த மணி இருக்கு. அதே போல வேற ஏதாவது தடை எடுத்துக்கோமே, வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னு தடையாக இருக்கு. அப்போ நெருப்புக்கு, அதாவது தாகத்துக்கு எது காரணம், எதெல்லாம் காரணமாக இருக்கும்? இப்போ நம்ம சயின்ஸ்ல சொல்ற மாதிரி ஆக்சிஜன் இருந்தாதான் நெருப்பு வரும். நான் கேள்வி முடிச்சிடுறேன். இங்க தாகத்துக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும்? இப்ப நான் சொன்ன உதாரணத்துல நெருப்பு ஒரு காரணம், மணி இன்மை ஒரு காரணம், அப்புறம் ஏயின் அபாவம் ஒரு காரணம். சரியா? 3 காரணங்கள். சரியா? இப்ப அதே மாதிரி இன்னொரு தடை இருந்ததுன்னா அந்த தடையுடைய இன்மையும் காரணம் அப்படின்னு. சரியா? இப்படி போனா நையாயிக்க மதம். சரி, இப்ப மீமாம்சக மதத்துல ஆப்ஜெக்ட் ஏ வந்து தடை, பிரதிபந்தகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் ஏ என்ன பண்ணும்? மீமாம்சக மதத்துல என்ன பண்ணிருக்கோம்? அது சக்தியை நாசம் பண்ணிடும். சரியா? இதுதான் இப்போ வாசி. ஆக நையாயிக்கன் தடை அப்படின்னு சொல்றான் இல்லையா, பிரதிபந்தகம் தடை அப்படின்றது. நையாயிக்கன் வந்து தடைன்னு எதை சொல்றான்னா, எதை சொல்லுவான்? தடை அப்படின்னு சொல்றான், பிரதிபந்தகம் அப்படின்னு சொல்றான். பிரதிபந்தகம்னா என்ன அப்படின்னு நையாயிக்கனை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவான் பதில்? எந்த பொருளோட அபாவம் ஒரு காரணமா இருக்கோ அந்த பொருள். சரியா? எந்த பொருளுடைய அபாவம் காரணமாக இருக்கோ அதுதான் தடை. சரியா? சரி, மீமாம்சகன் என்ன சொல்லுவான்? தடைனா என்ன அப்படின்னு என்ன சொல்லுவான்? எந்த பொருள் சக்தியை நாசம் பண்றதோ அதுதான்.
எந்த பொருள் சக்தியை நாசம் பண்றதோ அது தடை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, நல்லா புரிஞ்ச முடியும். சரியா? இதுதான் வந்து மீமாம்சகன் இதோடையது. சரி, இது கடைசி பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேணுகோபாலன் என்ன சொன்னீங்க? ஆக்சிஜன் இப்போ அடியே ஒரு நெருப்புக்கு காரணம் லேக் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைனாலும் நெருப்பு வராது அப்படின்ற மாதிரி இது ஆக்சிஜனே சொல்லிடலாமே. லேக் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாம இருக்கணும் அப்படின்றது ஆக்சிஜன் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிடலாமே. நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் காரணம். அங்க தடை, அங்க ஆக்சிஜன் இருந்தும் நெருப்பு எரியலையே. ஆக்சிஜன் இருக்கு, ஃபியூவலும் இருக்கு, ஆனாலும் எரியல. அப்ப வேற மாதிரி யோசிக்கணும். அங்க மாய்ஸ்சர் இருக்கு, அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணுவோம்? மாய்ஸ்சர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. மாய்ஸ்சர் இருக்கு அப்படின்னா அப்ப எரியாது. அப்ப என்ன ஆகுது? அது தடை. அந்த மாதிரி இடத்துல என்ன சொல்லுவோம்? அப்பெல்லாம் நையாயிக்கனுடைய பட்சம் தான் சுலபமா இருக்கு. மாய்ஸ்சர் இன்மை அப்படின்றது ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா சுலபமா ஆயிடும். இனர்ட் கேஸ்ன்னு நம்ம படிப்போம். அந்த இனர்ட் கேஸ் என்விரான்மெண்ட்ல ஹீட் இருந்தாலும் நெருப்பு வராது அப்படின்றதுதான் அங்க இனர்ட் கேஸோட ப்ராப்பர்ட்டி. அது இங்க இந்த சந்திரகாந்த மணிக்கு அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரே ப்ராப்பர்ட்டி வருமா? இனர்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா அங்க வந்து மற்ற கேஸ் இல்லை அப்படின்றது. இனர்ட் கேஸ் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் இருக்க முடியாது அப்படின்னு தானே ஆகும். அதே இடத்துல இல்ல, கண்டிப்பா ஆக்சிஜன் இருக்காது. அதனாலதான் அது இனர்ட் கேஸ். ஏன்னா எரிஞ்சா அது ஆக்சிஜன். அது இல்லதான். அப்போ அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அங்க அந்த அந்த சிச்சுவேஷன் சரியா வராது. இனர்ட் கேஸ் இருக்கிறதுனால காரணம் தள்ளி போயிடுது, இல்லாம போயிடுது. இனர்ட் கேஸா ஹீலியம் தான் இருக்கா? அதான் அது இருக்கிறதுனால இப்போ ஆக்சிஜன் இல்லை. இப்போ காரணமே இல்லை அப்படின்னு தான் இருக்கு. காரணம் இருந்து காரியம் வரல அப்படின்னா தான் யோசிக்கிறாங்க. சரி, இப்போ கடைசி வந்து இந்த ஏன் வந்து இந்த நையாயிக்கனுடைய மதம் ஏன் வந்து எப்படி ஸ்தாபிக்கிறான்? மீமாம்சக மதம் வேண்டாம் அப்படின்னா என்ன சொல்றான்னா, மீமாம்சக மதத்துல சந்திரகாந்த மணி இருக்கும் பொழுது என்ன இருக்கு? சக்தி நாசம் ஆயிடுறது. சரி, சந்திரகாந்த மணி எடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் நிறமானது மாறுறது, காரியம் ஏற்படுறது. என்ன சொல்லணும் அப்போ மீமாம்சக மதத்துல? சந்திரகாந்த மணி எடுத்தோன்னா என்ன ஆகும்? நெருப்புக்கு சக்தி உண்டாகும். சக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லணும். அது உண்டாகக்கூடியது என்ன அப்படின்னு வேற யோசிக்கணும். அதோடைய இயல்பே அதானா? நெருப்பு எப்பவுமே தன்னுடைய சக்தி உண்டாக்கி கொண்டே இருக்கும். மறுபடியும் சந்திரகாந்த மணி என்ன பண்றது அப்படின்னா அந்த சக்தி உண்டாவதை தடை செய்யறது அப்படின்னா, அப்படி சந்திரகாந்த மணியை நீக்குவது நெருப்புல சக்தியை உண்டாக்கிடுமா அப்படின்னும் அது ஒண்ணு யோசிக்கணும். மேல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நையாயிக்கணும், மீமாம்சக்கணும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த அபாவம் அப்படின்ற இன்மைன்றது தனித்து ஒரு பொருளை ஒத்துட்டு இருக்கா எல்லாருமே. சரியா? இப்ப அபாவத்தை நானும் ஒத்துக்கிறேன், நீயும் ஒத்துக்கிற. அப்படி இருக்கும் பொழுது ஓம் மொத்தத்துல பாரு சொல்ற. ஏன்னா நீயும் சந்திரகாந்த மணி இன்மை அப்படின்றதுல நீயும் ஒத்துக்கிற. எல்லாத்தையும் ஒத்துண்டு நீ எக்ஸ்ட்ராவா எவ்வளவு நீ வந்து கற்பனை பண்ண வேண்டியிருக்கு. சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது ஏற்படும், அது அழியும் அப்படின்னு. அதுவும் என்ன, நம்ம ஒரு நெருப்புல ஒவ்வொரு தடவையும் சந்திரகாந்த மணியை கொண்டு வரும் பொழுது எடுக்கும் பொழுது சக்தியானது ஏற்படும், அழியும் இப்படின்லாம் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பொருள்களுக்கு அந்த காரியத்துல சக்தி அப்படின்றத கொள்ளலாம் இல்லையா? ஆக இதுதான் அனந்த சக்தி கல்பனா அப்படின்னு சொல்லுவார்கள். எண்ணிலடங்காத சக்தியை கல்பிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இதை விட்டுட்டு நான் சுலபமா உபபாதனம் பண்ணிட்டேனே, இன்மையை வச்சுட்டே நான் உபபாதனம் பண்ணிட்டேனே அப்படின்றதுதான் நையாயிக்கனுடைய. இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சக்தி அப்படின்றது ஒரு சின்ன டாபிக். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு அழகா யோசிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த லாகவம் கௌரவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த பட்சம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் எண்ணம். சரி, இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா, இந்த லாகவம் கௌரவம்ங்கிறது மீமாம்சகன் ஒத்துக்கிறாரு. எல்லாருமே இந்த காலத்துல ஒத்துட்டு இருக்கா.
அந்த லாபம் எப்படி சக்திங்கிற விஷயத்த அவரால் சொல்ல முடியுது? லாபம் படி பார்த்தாக்க சக்தி வந்து அனாவசியம் தானே வருது அப்படின்றது இவருடைய பட்சம் இல்லையா? நையாயிகன் சொல்றது வந்து உன்னுடைய வந்து ரொம்ப ஒரு குரு பூத்தம், அதாவது ரொம்ப லகு குரு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ரொம்ப லைட்டானது. குரு அப்படின்னா ரொம்ப ஹெவியானது. நீ ரொம்ப அதிகமா கல்பனை பண்ற அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு பதில் மீமாம்சகன் பதில் என்ன சொல்லுவான்? மீமாம்சகன் அபாவத்தை ஒத்துக்கலன்னா சொல்லலாம், அபாவத்தை ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி லகுவா இருக்கணுங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி அதை மறுக்க முடியும்? மறுக்க முடியாது. அது ஏன் மறுக்கிற அப்படின்னா, சக்தின்றத வந்து மற்ற இடத்துல ஒத்துண்டே ஆகணும். என்ன ஒரு உதாரணம்னா, இது சில கண்ணுக்கு தெரியாத சக்தி. அதாவது இப்போ நம்ம வந்து நெல் இருக்கு இல்லையா, நெல்லை வந்து நம்ம ஏதோ ஒண்ணு எது இருந்தாலும் நம்ம புரோக்ஷனம் பண்றோம். ஏன் பண்றோம்? அப்படிதான் மேல பயன்படும் அந்த பொருளானது. இப்ப பெருமாள் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி புரோக்ஷனம் அப்படின்னு பண்றோம். யாவதுல எல்லாத்துக்கும் புரோக்ஷனம் அப்படின்னு பண்ணுவார். எதுக்காக? அதுக்கு சக்தி கொடுக்குறது. எதுக்கு கொடுக்கறது? அந்த நெல்லுக்கோ இல்லாட்டி அந்த பெருமாளுக்கு பழத்தை அம்சம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்பதான் அந்த பழமானது ஏதோ ஒரு காரியத்துக்கு பயன்பட போறது மேற்கொண்டு. ஏதோ ஒண்ணு ஏற்படுறது இல்லையா அந்த பழத்துல அப்படின்னு ஆடுது இல்லையா? சுத்தின்னு வச்சுக்கலாம், சுத்தின்னு வச்சுக்கலாம். அது வந்து வாஷ் பண்றோம். சுத்தினா அப்ப நல்ல அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அழுக்குமே கிடையாது, நல்லா கிளீனா இருக்கு. அதுக்கு மேலே ஒரு புரோக்ஷனம் அப்படின்றது பண்றோம். என்ன பண்றோம் அங்க? எக்ஸ்ட்ராவா என்ன உண்டாடுறது? அப்ப ஏதோ ஒண்ணு சக்தி ஏற்படுறது அப்படின்னு நம்ம எப்படியுமே, இது கண்ணுக்கு தெரியாத சக்தி. இது கண்ணுக்கு, அதாவது எப்படியுமே நெருப்புல இருக்கக்கூடிய சக்தி கூட கண்ணுக்கு தெரியாது. அது கூட நம்ம அனுமானம் தான் பண்ணணும். யாரு? மீமாம்சகன் வந்து அனுமானம் தான் பண்ணணும். காரியம் ஏற்படுறது அப்படின்னா ஒரு சக்தி இருக்கணுமே அங்க அப்படின்னு அனுமானம் தான் பண்ணணும். அந்த அனுமானத்துக்கு எப்படி ஒரு ஊன்றுகோல் இல்ல, ஒரு துணையா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. யாகங்கள் போன்ற இதெல்லாம் அதிருஷ்ட சக்தி, எல்லாமே அதிருஷ்ட சக்தி தான். இது வந்து சர்வஜா இத அனுமேயம் கூட கிடையாது, சப்தத்தினால தெரியக்கூடிய சக்தி. மற்றொன்று இருக்கு, இங்க கூட ஏதாவது சொல்லிடலாம். இங்க அந்த படத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. அங்க ஜல சஞ்யோகம் அப்படின்னு ஒண்ணு கண்ணு தெரிஞ்சு ஏற்பட்டிருக்கு. அதுதான் சுத்தி அப்படின்றது வந்து அதுவே கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த சுத்தியே போதுமே. எக்ஸ்ட்ராவா, அதாவது மந்தரித்த ஜலத்தால ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த தொடர்பே போதுமே, எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொள்ள வேண்டாமே அப்படின்னு தோணலாம். அதுக்கு மீமாம்சகன் இன்னும் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பாத்திரத்தை உண்மையா சுத்தி பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். எப்படின்னா பித்தளை பாத்திரத்தோட ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது கான்டாக்ட் இருந்துச்சுன்னு வச்சுப்போமே, என்ன பண்ணுவோம்? புளி சாணி எல்லாம் போட்டு அதை பித்தளையே தேய்க்கணும். ஏன்? அதை பாத்திரம் சுத்தமாகும். அப்பதான் என்ன சுத்தமாச்சாங்க? அப்ப என்ன சுத்தி அங்க? ஏன்னா போயிடுது, நம்ம எல்லாத்தையும் அலம்பி விட்டாச்சு. இந்த சாணி புளி எல்லாத்தையும் அலம்பி விட்டாச்சு. அதெல்லாம் பண்ண அப்புறம் தான் அந்த பாத்திரத்துக்கே வந்து ஒரு சுத்தி அப்படின்றது வருது. அப்ப அந்த இடத்துலலாம் நம்ம எக்ஸ்ட்ராவா சக்தியை சேர்க்கணுமே. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த சக்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றதுதான். இந்த சக்தின்ற பொருளோட நம்ம கூட ஏத்துக்கிறோம். விசிஷ்டாத்வைத மதத்துல கூட ஏத்துக்கிறோம். வேதாந்தாச்சாரியர் வந்து இதெல்லாம் நியாய சித்தாந்தம் இதெல்லாம் கடைசியில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சப்த பிரமாணத்தை கொண்டுதான். அங்கங்க புராணங்கள்லாம் சக்தி அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜகத்தே பகவானுக்கு சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த இது வச்சுதான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இந்த லாகவன்றது வந்து மீமாம்சகன் நையாயிக்க இடத்துலதான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மீமாம்சகன் இடத்துல அவங்க 2 பேரையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா இவங்க இடத்துல லாகவம் அதிகமா இருக்கு. ஏன்னா 2 பேருமே அபாவத்தை ஒத்துக்கிறவர்கள். யாரு? பாட்ட மீமாம்சகன் அவனும் அதே நையாயிக்கன், 2 பேரும் அபாவத்தை ஒத்துக்கிறவர்கள். அப்போ நான் ஒத்துக்கிறது எல்லாத்தையும் நீயும் ஒத்துக்கிற, எக்ஸ்ட்ராவா நீ சக்தி அப்படின்னு சொல்ற. இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடைசியில இந்த பாத்திரத்தை சுத்தி பண்றது, இதுக்கெல்லாம் கூட அவன் பதிலாம் சொல்லியிருக்கான் நையாயிக்கன். சஞ்யோக சம்சம் அப்படின்றதெல்லாம் பதில் சொல்லியிருக்கான். அது இருக்கட்டும், என்ன பதில் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். நம்மளுடைய விஷயத்துக்கு வந்தோம்னா நம்ம அபாவம் அப்படின்ற ஒரு இன்மையை நம்ம ஏத்துக்கல. விசிஷ்டாத்வைத ராமானுஜ சித்தாந்தத்துல அபாவம் அப்படின்னு தனியா ஒரு பொருளை ஏத்துக்கல. ஆகையினால நம்ம இடத்துல அதே ஒரு கம்பேரிசன் சொல்ல முடியாது.
இப்போ அவனுக்கும் என்ன மீமாம்சகன் நையாயிகன் ரெண்டுமே ஒரே பிளேன்ல இருக்கான். அபாவத்தை 2 பேருமே ஏத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவன் எக்ஸ்ட்ராவா சக்தி அப்படின்னு சொல்றான், நீ ஏன் எக்ஸ்ட்ராவா சொல்ற அப்படின்னு கேள்வி. நம்ம இடத்துல அந்த மாதிரி கேட்க முடியாது. ஏன்னு புரியுறதா? புரியுது. நம்ம தான் அபாவத்தையே ஒத்துக்கலையே, அப்ப சக்தி அப்ப நம்ம என்ன சொல்லலாம், சரி நீ அபாவத்தை ஒத்துக்கிறேன், நான் சக்தியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லிடலாம். சரி, ஆனா அதுக்கு மேல அப்ப நான் வந்து அபாவம் வந்து ரொம்பலாம் கல்பிக்கல, சக்தி தான், நீ அனந்த சக்தி கல்பனா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஏதாவது கேள்வி வந்ததுன்னா அது வேதாந்தாச்சாரியர் வந்து ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு, புராண வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நியாய சித்தாந்தத்துக்கு இந்த மாதிரி பதில் இருக்கு. சரி, இந்த முயற்சிக்கு என்ன காரணம்? முயற்சி அப்படின்றதே நம்ம வந்து ஒரு ஆத்மாவுடைய குணமாக பார்த்திருக்கோம். 24 குணங்கள் பார்க்கும் பொழுது ஆத்மாவினுடைய ஒரு குணம் முயற்சி அப்படின்னு பார்த்தோம். சுகம், துக்கம், இச்சா, ஞானம், இதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய குணங்கள். அதுல ஒண்ணு யத்னம், முயற்சி அப்படின்றது. என்ன கிரமம் பொதுவாக சொல்லுவோம் அப்படின்னா, ஜானாதி இச்சதி எத்ததே கரோதி. முதல்ல ஒரு விஷயத்த அறியறான், பொருளை அறியறான், அதுக்கப்புறம் அதுல அவனுக்கு ஆசை ஏற்படுறது, அதுக்கப்புறம் முயற்சி ஏற்படுறது, அதற்கு பிறகு இவன் அந்த தொழில ஈடுபடலாம். உடம்பு அசைவு, அதான் கரோதி, செய்கிறான். ஜானாத்தினா அறிகிறான், இச்சத்தினா ஆசைப்படுகிறான், எதத்தேனா முயல்கிறான், கரோதி அப்படின்னா செய்கிறான். சரி, இந்த அறிகிறான் அப்படின்றது புரியுறது, ஆசைப்படுகிறான் அப்படின்றதும் புரியுறது. ஏன்னா நம்ம அறிவோம், அறிஞ்ச உடனே அந்த பொருள் ஆசை வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப அறிவு வேற, ஆசை வேற அப்படின்றது தெரியுது. அதே போல முயற்சி வேற, செயல் வேற அப்படின்னு பிரிக்கணுமான அப்படின்னு ஏன் பிரிக்கணுமா? முயற்சி செயல் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு வச்சுக்கலாம்ல. இல்லையே சுவாமி, சில சமயம் செயல் வந்து வெற்றி அடையாது, முயற்சி தான் செயல், அதுக்கப்புறம் தான் வெற்றி அடையும் இல்லையா? அது பயனற்ற செயல் அப்படின்னு சேர்த்துடலாமே. பயனற்ற செயலுக்கு முயற்சின்னு ஒரு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, முயற்சி கை கால் அசைக்கிறது தானே. கை கால் அசைக்கிறது செயல். அந்த செயல்னால பயன் இல்லை அப்படின்னா பயனற்ற செயல் அப்படின்னு ஆயிடும். இல்ல பிளானிங் அப்படி வச்சுக்கணும். பிளானிங்கா? எஃபர்ட் ஆகுமா? பிளானிங்கிறது வந்து சிந்தனை தான். அது எல்லாமே நம்ம தர்க்கம் அப்படின்னு ஞானத்திலே சேர்த்து இன்டென்ஷன் காமிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இன்டென்ஷன் காமிக்கிறதுனா அது இச்சையில சேர்ந்துடும் இல்லையா? இன்டென்ஷன் காமிக்கிறது, பிளானிங்கிறது ஆசைப்படுகிறான்ல சேர்த்துடலாம். பிளானிங்ல ஆசைகளோட சேர்த்துடலாம். இல்லாட்டி நம்ம நிறைய யோசிக்கிறது அப்படின்னா ஞானத்தை கூட சேர்த்துடலாம். தர்க்கம் அப்படி இருந்தா அப்படி ஆகுமே அப்படின்றதுலாம் வந்து தர்க்கம், அந்த ஞானத்தை கூட சேர்த்துடலாம். ப்ரிப்பரேஷன் சொல்லலாம் சொல்லி. ப்ரிப்பரேஷன் அதாவது ஒரு செயலை சேர்த்து முன்னாடி தயார் ஞானத்துல சேர்த்து, அது எல்லாமே ஞானத்துல சேர்த்து. இல்ல, அந்த செயலை செய்யறதுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், நடக்கணும்னா நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறது தான் செயல். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு போகணுன்றது அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அதுக்கு முன்னாடி இருக்கலாம், அது எத்தனமா இருக்கலாம், எழுந்துக்கிறது அந்த மாதிரி அது சொல்லலாமா? அதே கூட ஒரு செயல் தான். இப்போ எழுந்துக்கிறது அப்படின்னு ஒரு செயல் இருக்கு இல்லையா? அந்த செயலுக்கு ஒரு முயற்சின்னு தனியா இருக்கு. நடப்பதற்குன்ற நடத்தல் அப்படின்ற செயலுக்கு ஒரு முயற்சி இருக்கு. அந்த நடத்தல் அப்படின்ற செயலுக்காக எழுந்திருத்தல் அப்படின்ற ஒரு செயல். ஆனா காரியதா புத்தின்னு படிச்சோமே, அதுவா இருக்கு. காரியதா புத்தி அப்படின்னு இருக்கு இல்லையா? மறுபடியும் புத்தினே வந்துருத்தேங்க. காரியதா புத்தி அப்படின்னு வந்துருத்தேன். பராயத்தாதிகரணம் அதுல இத மாதிரி இருக்கு சுவாமி. அதுல சரியா அங்க முயற்சி அப்படிலாம் வந்துருது இல்லையா? என்னன்னா இப்போ இங்கதான் இந்த நையாயிகனுடைய இந்த தர்க்க சாஸ்திரம்லாம் ரொம்ப நமக்கு பயன்படும். பராயத்தாதிகரணம் வந்து அது நான் சொன்னது இல்லாட்டி நிறைய பேர் சொல்லியிருக்கா. அது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த அந்த அதிகரணத்திலேயே முக்கியமானதுனால அந்த முயற்சி யத்னம், இந்த முயற்சியில தான் அந்த அதிகரணத்துக்கே நோக்கம். என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. 2-3ல தான் வருது. சரி, இப்போ இந்த நையாயிகனுடைய இவனுடைய வாதங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு பயன்படும். அப்போ இதான் நடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவும். இப்ப என்ன சொல்றான்னா, இது கிரந்தத்துல எங்கேயுமே சொல்லல. எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அவர் வந்து அவர் எங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா
அவர் என்ன ஒரு யுக்தி சொன்னார் அப்படின்னா, வியாதி கிரஸ்தனா ஒருத்தன் இருக்கான், வியாதி கொண்டவனா இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் முயல்கிறான், பண்ணணும் அப்படின்னு முயல்கிறான், ஆனா செயல் ஏற்படல. இப்போ கையை தூக்கணும் அப்படின்னு நம்மளே பார்ப்போம் இல்லையா, உடம்பு முடியல, கையை தூக்கணும்னு முயற்சி செய்வோம், ஆனா கை எழாது. அப்ப என்ன தெரியுது? கை எழுவதுதான் செயல். சரியா? கை அத எழுப்பத்துக்கு உண்டான முயற்சி இருக்கு, செயல் இல்லையே. முயல்கிறோம்னு எனக்கு தெரியறது, அதான் ஆத்ம குணம், ஆத்மாவினுடைய குணம் முயற்சி அப்படின்றது. செயல்ன்றது என்னது? எதுல சேர்க்கலாம்? அந்த கை தூக்குறது அப்படின்ற செயல் எந்த பதார்த்தத்தை சேர்க்கலாம்? கர்மா. அசைவுன்றது இல்லையா, அது உடம்பினுடைய ஒரு இது தன்மை, உடம்புக்கு தான் அசைவு. ஆத்மால முயற்சி அப்படின்றது தனியாக இருக்கு. சரி, இந்த முயற்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை நம்ம இந்த சாஸ்திர சிம்பிளிஃபைட்ல பார்த்துருக்கோம். முயற்சிக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு, இஷ்ட சாதனதா ஞானம், கிருதி சாத்தியதா ஞானம். சரியா? 2 காரணங்கள் இருக்கு. இஷ்ட சாதனதா அப்படின்னா இஷ்ட சாதனத்தினுடைய தன்மை. இஷ்ட சாதனம் அப்படின்னா என்ன? இஷ்டத்துக்கு சாதனம். சாதனம்னா என்ன? உபாயம், வழி, உபாயம். உபாயம், உபாயம், உபாயம் காரணம் என்ன? ஆக இஷ்டத்துக்கு உபாயம், இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த செயலானது இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக இஷ்ட சாதனதா, இந்த செயலுக்கு ஒரு தன்மை இருக்கு, இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா அந்த செயலை செய்வோம். இங்கதான் நையாயிகள் என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த வைகாசி மாசம், சித்திரை மாசம் முடிய போறது, இப்போ கடுமையா இருக்கு, வெக்கையா இருக்கு, சந்தனம் சந்திரன் சந்திரன் வந்து ஆஹ்லாதகரன் அப்படின்னு அந்த காலத்துல சந்திரன் வந்து ஆஹ்லாதகரன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அது பக்கத்திலே கொண்டு வந்தாதான் குழு குழுன்னு ஆயிடும் இல்லையா? அப்ப நமக்கு இஷ்டம் தானே. இந்த சித்திரை வைகாசி மாசத்துல சந்திரனை பக்கத்திலே கொண்டு வச்சிருந்தாலும் ரொம்ப இஷ்டம் தான். அப்ப இஷ்ட சாதனம் அப்படின்னு தெரியுது. எது இஷ்ட சாதனம்? சந்திரனை கொண்டு வந்து வச்சுக்கிறது. அந்த செயல். சந்திரன் இஷ்டம் அப்படின்னு சொன்னா நம்ம கடைசியில இப்ப செயல்ல கொண்டு போய் ஒரு தன்மையை சேர்க்கணும். சந்திரன் இஷ்டம் தான், ஆனா மேற்கொண்டு எப்படி இஷ்டமான அப்படின்னா பக்கத்துல இருந்து நல்லது. அப்போ அந்த செயலும் இஷ்டமாகாது. சந்திரனை கொண்டு வருதல் அப்படின்ற செயல் அப்ப பண்ண வேண்டியதானே? சந்திரனை கொண்டு வருதல் அப்படின்ற செயல் ஈடுபட வேண்டியதானே? யாராவது முயற்சி கேட்க வேண்டியதானே? அது கிருதி சாத்தியமா இல்லை. அந்த செயல் கிருத்தினா முயற்சி. நான் முயன்று செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால. சந்திரனை கொண்டு வருவது இச்சதியில வராதா? யாரும் அவங்க ஆசையா வராது. சந்திரனை கொண்டு வரணும்னு யாருக்காவது இது இருக்குமா? சந்திரன் வந்து ஆஹ்லாதகரன் குழுக்குழுன்னு இருக்கும் அப்படின்னு தெரியுமே அப்படிய, அது கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சாதானே. அதுக்கப்புறம் அந்த இச்சதியில சிக்கீர்ஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கருத்து மிச்சா அப்படின்னு. அது கேள்விக்கு தான் பதில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இச்சத்தில வராதா அப்படின்னா வந்து அது கொண்டு வர முடியாது. சரியா? ஆக இப்ப ஜானாதி இச்சதி எதது அப்படி கூட வச்சு பார்க்கலாம். இப்ப ஜானாதி அப்படின்றது இல்லையா, அறிகிறான். முதல்ல அறிவு இருக்கணும். அறிவு இருந்த அப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படும். அறியும் பொழுது எப்படி அறியணும்? எப்படி அறியணும் அப்படின்னா, இந்த செயலானது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அறிவு, என்னால செய்ய முடியும் அப்படின்னு அறிவு. அந்த 2 அறிவு இருந்தாதான் என்ன ஏற்படும்? முயற்சி அப்படின்றது ஏற்படும். சரியா? நடுவில் சிக்கீர்ஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இச்சத்தி அப்படின்ற ஸ்தானத்துல சிக்கீர்ஷா செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை, அதுக்கப்புறம் முயற்சி ஏற்படும் அப்படின்னு அந்த சிக்கீர்ஷான்றதை இப்போ விட்டுருவோம். இன்னும் கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடும். ஆகையினால எப்போ முயற்சி ஏற்படும் அப்படின்னா, எப்ப ஏற்படும்? 2 தெரிஞ்சுட்டு இருக்கணும். இந்த செயல் எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும், அதே போல இந்த செயல் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு 2 தெரிஞ்சுட்டோம்னா அப்பதான் நமக்கு முயற்சி ஏற்படும். அப்போதான் நையாயிக்கன் கேட்கறான், யாருக்காவது ஞாபகம் இருக்கா?
விஷம் கலந்த அன்னம், விஷம் கலந்த சோறு. இதை உதாரணமாக வச்சுட்டு பார்த்தோம். சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் அப்படின்ற அந்த சீரீஸ்ல எப்பயோ பல மாசங்கள் முன்னாடி பார்த்தோம். விஷம் கலந்த சோறு அப்படின்னா உடனே ஞாபகம் வருதா? ஆமா, அந்த நமக்கு இஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை விலக்கி விடுவோம்னு நம்ம என்ன என்ன இருந்தாலும் அது சக்கரை பொங்கலா இருந்தாலும் நமக்கு பிடித்த பதார்த்தமா இருந்தாலும் அதில் விஷம் கலந்திருக்குன்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்பட்டுட்டா அதை நம்ம விலக்கி விடுவோம், அதை நம்ம கொள்ள மாட்டோம். அதுல முயல மாட்டோம், இந்த சாப்பாட்டுல முயல மாட்டோம். சரியா? அங்க வெறும் அது இஷ்டம் அப்படின்றது மட்டும் கிடையாது, பக்கத்திலேயே வேற இருக்கு, நம்மளால செய்யவும் முடியும். சக்கரை பொங்கலா இருக்கு, அப்போ நமக்கு தித்திப்பா இருக்கு, இஷ்டமாக இருக்கு. அப்போ இதே இந்த சாப்பாடு அப்படின்ற செயலானது எனக்கு திருப்தி அப்படின்றது இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும். இஷ்ட சாதனத்தா அப்படின்னு அந்த அறிவும் இருக்கு, இது இஷ்ட சாதனம் அப்படின்னு என்னால செய்யவும் முடியும். ஆனாலும் செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த செயலை செய்தோமே என்றால் நமக்கு பெருத்த அபாயம் காத்திருக்கு. ஆக அதான் பலவத்தான அனிஷ்டம், பலவத் அனிஷ்ட அனுபந்தி. இது இந்த செயலானது பலவத் அனிஷ்ட அனுபந்தி அப்படின்னா, பலவத் அப்படின்னா ரொம்ப பெருத்த, அனிஷ்டம்னா தீமை, அனுபந்தினா அத்தை ஏற்படுத்தக்கூடியது, பெருத்த தீமையை ஏற்படுத்தக்கூடியது. பெருத்தனா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவா சொல்லணும். எதுக்கு? இன் ரிலேஷன் டு வாட் இது பெருசா இருக்கு அப்படின்னா, இந்த செயலை செய்யறதுனால என்ன திருப்தி எனக்கு கிடைக்குமோ அதை காட்டு இந்த தீமை ஏற்படக்கூடியது அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம். சரியா? இங்க ஞானாதி தீமை விளையும்னு தெரிஞ்சதுனால அந்த இச்சதையே விட்டு போயிடுறது அப்படின்றது. ஆமா ஆமா, அந்த இச்சாக்கு அப்புறம் தான் முயற்சியே. அது ஆக்சுவலா என்ன தெரியுமா இவா சொல்றது? இந்த 3 காரணங்கள் இருக்கு இல்லையா, முயற்சிக்கு நான் நேர காரணமா சொல்லிட்டேன். நடுவுல சிக்கீர்ஷா அப்படின்னு ஒரு ஆசை, இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கணும், அப்போ எனக்கு செய்ய வேண்டும்ன்ற ஆசை வரும், அதுக்கப்புறம் முயற்சி. இதான் கிரமம். நான் இங்க அந்த செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை நான் விட்டுட்டேன், முயற்சியில மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது. ஆனா கரெக்டு தான். ஞானம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் இது ஞானம் இச்சதி ஜானாதி இச்சதி எத்ததி அப்படின்னு தானே இருக்கு. முதல்ல ஞானம், அதுக்கப்புறம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை வரும். அந்த ஞானம்னா எப்படிப்பட்ட ஞானம்? இது நான் எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும், இதனால செய்ய முடியும், எனக்கு பெருத்த அபாயத்தை விளைவிக்காது அப்படின்னு 3ம் தெரிஞ்சின்றோம் என்றால் அப்போ செய்ய வேண்டும்னு ஆசை வரும். அதுக்கப்புறம் முயற்சி, அதுக்கப்புறம் செயல்பாடு அப்படின்னு கிரமம். சரி, இதுல நம்ம 3வது ஒரு ஞானமா பார்த்தோம். என்ன ஞானம்னு பார்த்தோம்? இந்த சக்கரம் ஒரு செயல், இது எனக்கு நன்மையை கொடுக்கும், என்னால செய்ய முடியும், அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்? அனிஷ்டத்தை கொடுக்காது அப்படின்றது. அனிஷ்டத்தை கொடுக்காது, பெருத்த அனிஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா 3 காரணங்கள். என்னது? 3 ஞானம், 3 ஞானங்கள் 3 காரணங்களாக இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா 2 காரணம் தான், 2 காரணங்கள் தான். இஷ்ட சாதனதா ஞானம், பிரதி சாத்தியதா ஞானம், 2 காரணம், 2 காரணங்கள் தான். சரி, அப்போது மிஸ்ர பக்ஷணம், அதாவது விஷத்துடன் கலந்த அந்த போதனத்தை நம்ம பண்ண மாட்டோமே அப்படின்னா அங்க என்ன சொல்றான்னா, இது எனக்கு பெருத்த தீமையை கொடுக்கும், பெருத்த தீமையை கொடுக்கும் அப்படின்ற அந்த அறிவு என்ன பண்றது அப்படின்னா அது தடையா இருக்கு, பிரதிபந்தகமாக இருக்கு. அந்த வாசி புரியறதா? பெருத்த தீமையை கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த ஞானம் காரணம், பெருத்த தீமையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த ஞானம் பிரதிபந்தகம். சரி, அப்போ இந்த ஞானம் பெருத்த தீமையை கொடுக்கும் அப்படின்ற ஞானம் பிரதிபந்தகம் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் 3 காரணங்கள் சொல்லி ஆகணும். இந்த சக்தியை வச்சுட்டு யாராவது லிங்க் பண்ணி சொல்ல முடியுமா? 2 காரணம் என்னன்னா எல்லாரும் மொத்தத்திலையும் உண்டு. என்னது? இஷ்ட சாதனம் அப்படின்ற ஞானம், பிரதி சாத்தியம் அப்படின்ற ஞானம், 2 ஞானம் காரணம் அப்படின்னு ஆயிடுச்சு. தடைன்னு சொல்றவருடைய மதத்துல கூட 3வதாக ஒரு காரணத்தை சொல்லணும்.
என்ன காரணம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கஷ்டமான கேள்விதான். ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஞானத்தின் அபாவம். ஞானத்தின் அபாவம். சரியா? இதுதான் மூன்றாவது காரணம். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், நையாயிகனுடைய மதத்துல தடை அப்படின்னு என்ன சொல்றோமோ அந்த தடையினுடைய இன்மை காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஆக இது பெருத்த ஒரு அபாயத்தை விளைவிக்கும் அப்படின்ற ஞானத்தினுடைய இன்மை, அதுவும் ஒரு காரணம். சரியா? ஆக அதான் இப்ப பலவத அனிஷ்ட அனுபந்தி அப்படின்னா பெருத்த அனிஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஞானம் தடை. பலவதனிஷ்ட அனுபந்தி அல்ல அப்படின்ற ஞானம் நேரே காரணம். ரங்கராஜன் சுவாமி. சுவாமி, இது நையாயிகன் மதத்துல இது மூன்றாவது அபாவம் ஒரு மூன்றாவது காரணம். அதே மீமாம்சக மதத்துல அதை சக்திய அந்த நாசம் பண்ணிடுறது அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஆமா, பலவதனிஷ்ட அனுபந்தி அப்படின்னு எடுத்துக்கணும்னா இதுதான் அவனுடைய மதத்துல கன்ஃபியூஷன் தான். சக்தியை நாசம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப எந்த சக்தி, எதனுடைய சக்தி? இஷ்ட சாதன சக்தி. இஷ்ட சாதனதா ஞானத்தினுடைய சக்தியை சொல்லணும். இஷ்ட சாதனதா ஞானம் காரணம் இல்லையா? இஷ்ட சாதனதா ஞானத்தினுடைய சக்தி அப்படின்னு சொல்லணும். அப்ப கேள்வி வரும், அதே கிருதி சாத்தியதா ஞானம் கூட தான் ஒரு காரணம். கிருதி சாத்தியதா ஞானத்தினுடைய சக்தி போறது அப்படின்னு நினைச்சுக்கலாமே. அது உண்மை. அது ஆக்சுவலா அந்த மாதிரி இது பண்ண முடியாம போகலையே. விஷம் கலந்துருந்தா கூட அது சாப்பிட முடியாம எல்லாம் போகாது. உள்ள போட்டா வாயில போட்டா போகத்தான் செய்யும். இப்ப அதே அதுல அந்த மொத்தம் பண்டமே செஞ்சு வச்சிருக்கிற பண்டம் ஒரே பாறாங்கல்ல ஆயிடுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வாயில போட முடியாது. அது விஷம் கலந்தது. சாத்தியதா நான் சொல்லலையே. காரணம் பிரித்தி சாத்தியதாவா காரணம்? பிரித்தி சாத்தியதா ஞானம் காரணம். இந்த வாசி புரியறதா? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீப்பா போனோம்னா சட்னி அது இதுல பழகினால்தான் அது புரியும். கிருதி சாத்தியத்தாவே வராதே சுவாமி. அது விஷயம் கலந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா கிருதி சாத்தியத்தா போயிடும்ல, அந்த இதே வராது. அந்த ஸ்டெப்கே போக மாட்டோமே அடுத்தது. கிருதி சாத்தியதா அப்படின்றது தெரிஞ்சுக்கோமே. இதெல்லாம் செய்ய முடியும் தானே? இல்ல, பட் பண்ண முடியாத விஷயம் இருக்குன்னா அது எப்படி பண்ண முடியாது இல்ல சுவாமி? அது எப்படி கிருதி சாத்தியத்தா இருக்கும்? அதுல எப்படி அது செய்ய? அதனாலதானே அந்த கேள்வியே வருது. விஷம் மிஸ்ர பக்ஷணம் அது அந்த போஜனம்ன்றது இஷ்ட சாதனம் தான். அந்த சாப்பிட்டா தித்திப்பாதான் இருக்கும், இஷ்டத்தை கொடுக்கும், செய்யவும் முடியும். பக்கத்துல எதிர தானே இருக்கு, இலையில செய்யவும் முடியும், அதெல்லாம் அழியல. அப்பதான் நையாயிகனை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்கறான், இந்த ரெண்டுமே இருக்கே, ஏன் ஒருத்தன் முயற்சி செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ற கேள்வி. பிரதிபந்தகம் வந்துருதுல சுவாமி. அதுதான் அந்த பிரதிபந்தகம் வருது அப்படின்னா அப்ப என்ன சுலபமா சொல்லணும், நம்ம பிரதிபந்தகத்தினுடைய அபாவம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போதான் அப்போ மீமாம்சக மதத்துல இப்ப என்ன சொல்றது? ஏன்னா மீமாம்சக மதத்துல பிரதிபந்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்தி அழியப்படுகிறது அப்படின்னு. சக்தியை அழிக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரதிபந்தகம். சக்தியை அழிப்பது எதுவோ அதுதான் பிரதிபந்தகம். அப்படின்னா இப்ப சக்தி எங்க இருக்கு மீமாம்சக மதத்துல? இந்த இடத்துல சக்தி எதுக்கு இருக்கு? இந்த விஷயத்துக்கு இருக்கு. இஷ்ட சாதனத்தால. இஷ்ட சாதனத்தான் இஷ்ட சாதனத்தா ஞானத்தில் இஷ்ட சாதனத்தா ஞானம் இருந்தா தானே முயற்சி ஏற்படுறது. அப்போ இஷ்ட சாதனத்தா ஞானம் காரணம், முயற்சி காரியம். அப்ப இஷ்ட சாதனத்தா ஞானத்துல சக்தி இருக்கு. அப்ப என்ன கேள்வி வரும்? இஷ்ட சாதனத்தா ஞானம் இருக்கு, அப்ப முயல வேண்டிதானே? இஷ்ட சாதனத்தா ஞானம் இருந்தாலும் அது சக்தி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்பதான் கேள்வி வரும், சரி அப்ப கிருதி சாத்தியதா ஞானமும் ஒரு காரணம் தானே, அப்ப அந்த சக்தி அழியிறது அப்படின்னு கொள்ளலாமே அப்படின்னு இந்த மாதிரி கன்ஃபியூஷனா மீமாம்சக மதத்துல இருக்கும். பல காரணங்கள் எடுத்துட்டோம்னா தடை வருது, எந்த சக்தி அழிக்கும்? எல்லா சக்தியும் அழிக்கும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கு மீமாம்சக மதத்துல. நையாயிகனுடைய மதத்துல அந்த ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கு, ஆகவம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அவன் வெறும் அந்த இன்மை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான், தடையினுடைய இன்மை அப்படின்றது. சரியா? இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். சரியா?
முழுசா புரியலன்னு யாருமே தளர வேண்டாம். இது வந்து முறையா அந்த முக்தாவளி தர்க்க சங்க தீபிகை வாசிக்கிறவர்களுக்கு கூட சட்டம்லாம் புரியாது. இப்ப எனக்கெல்லாம் கூட எல்லாமே அப்படியே முதல் எடுத்த உடனே எல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் இதை பத்தி அனலைஸ் பண்ணதான் புரிஞ்சிச்சு. சுவாமி சுவாமி ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கிளாரிபிகேஷன். இது இது காரணம் வந்து இச்சை உருவாகிறதுக்கு காரணம்னு சொன்னேலா இல்ல அந்த முயற்சி உருவாகிறதுக்கு காரணம்னு சொன்னேலா? இங்க எழுதியிருக்கிறது வந்து முயற்சிக்கு காரணம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆனா நடுவில் ஒரு ஸ்டெப் நான் விட்டுட்டேன். இந்த ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா சிகீர்ஷா அப்படின்னு ஒண்ணு உண்டாகும். சிகீர்ஷா என்ன அப்படின்னா கர்த்தும் இச்சா, செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை. இந்த செயல் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம், சரி நான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு ஆசை ஏற்படும். அதுக்கப்புறம் முயற்சி ஏற்படும் அந்த செயல்ல, அதுக்கப்புறம் செயல். இப்ப போஜனம் அப்படின்னு வச்சுப்போமே, போஜனம் அப்படின்ற செயல் எப்போ செய்வோம் அப்படின்னா முதல்ல போஜனத்துக்கு இந்த பொருளானது இருக்கு, அது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும், இந்த போஜனமானது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற ஞானம். ஞானத்துக்கு அப்புறம் என்ன ஏற்படும்? இச்சை. இந்த போஜனம் நான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசை ஏற்படும், இச்சை ஏற்படும். அதுக்கப்புறம் முயற்சி, போஜனத்துல முயற்சி ஏற்படும். அதுக்கப்புறம் கடைசியில நம்ம அந்த முயற்சினால கையெல்லாம் அசைச்சு வாய்க்குள்ள நம்ம எடுத்து போட்டுக்கணும், செயல் ஏற்படும். இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் போடும்பொழுது அந்த ஒரு இது விட்டுட்டேன், என்ன அந்த இச்சை அப்படின்றத நடுவில் விட்டுட்டேன். ஏன்னா அந்த முயற்சிக்கு காரணம் என்ன அப்படின்றதுலாம் அதுலதான் ஃபோக்கஸ் இருந்தது. நடுவில் சிக்கீர்ஷா அந்த ஆசை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இல்ல இங்கே நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஜானாதி இச்சதி யத்ததே கரோத்தின்ல இச்சதி எழுதியிருக்கேன். அது தவிர ஒண்ணு சிக்கீரிஷான்ன்றது வந்து அது இல்ல அதேதான். இச்சதி அப்படின்னு என்ன போட்டீங்கன்னா அது சிக்கீரிஷான்றது அதேதான். சரி, இப்போ இந்த பலவத் அப்படின்னா வந்து பெருத்த, பலவாந்த் அப்படின்னு போட்டேன். பலவத் பெருத்த, அனிஷ்ட அப்படின்னா வேண்டாத, அனுபந்தி அப்படின்னா அதை ஏற்படுத்துவது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த சம்ஸ்கிருத சொற்கள் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இஷ்ட சாதனதா அப்படின்னு ஒன்று பார்த்தோம், கிருதி சாத்தியதா அப்படின்னு பார்த்தோம், பலவத் அனிஷ்ட அனுபந்தி அப்படின்லாம் பார்த்தோம். இப்போதைக்கு சந்தேகம் கேட்கும் போதெல்லாம் புரிஞ்சிடுது, அப்புறமா அதை ரெஃபர் பண்ணும்போது ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுதான் அதெல்லாம் அபியாசம் தான், முயற்சி தான். அதுக்கு அந்த கிளாசரி இருந்ததுன்னா அடிக்கடி அதை பார்த்து இப்போ ஒரு ஞாபகம் வரலன்னா இப்ப என்ன ஆகுது, இப்ப கிளாசரி இல்லாதப்ப என்ன ஆகுதுன்னா ஞாபகம் வரலன்னா அந்த நோட்ஸை தேடி எடுக்கணும். அது எங்கன்னு தேடுறதுக்கு அந்த டைம்ல முடியலன்னா அதை அப்படியே விட்டுரும். தட் மீன்ஸ் அந்த முயற்சியை மறுபடியும் எடுக்காம போயிடுது. இப்ப கிளாசரி இருக்குன்னா உடனே ரெஃபர் பண்ணிக்கலாம், அது ரெஃப்ரெஷ் ஆயிடும். அப்ப அது ஞாபகம் அது அப்போ யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் பண்ணணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது நம்ம பார்க்கலாமே. யாராவது ஒருத்தர் முடியும் அப்படின்னா நல்லதுதான். யாராவது மொத்த கிளாசரி ரெடி பண்ணா எல்லாருக்கும் பயனா இருக்கும். அது பாருங்க, அது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அது ஒன்றும் பண்ண முடியல. காமன் டிரைவ்ல அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டா எல்லாரும் அப்லோட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அதுக்கு சரி, ஏற்கனவே ஒன்று பண்ணி ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அப்டேட் பண்ற மாதிரி பண்ணிட்டோம்னா அவங்கவுங்க ஒன்று சேர்க்கலாம். அப்படியே சரி, அந்த எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்களேன். அந்த எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து அதை லிங்க்ல போட்டுருங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கோம், அதுதான் பெஸ்ட். அந்த ஒரு டாக்குமெண்ட் கூட போயிருங்க கிளாசரின்றது. அது கிளாசரியை போட்டு அது எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாரும் ஆட் பண்ணிட்டே வரலாம். எல்லாம் ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கும், யாரும் தேவையில்ல டெலிட்லாம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிடலாமே. அந்த கிளாசரி டாக்குமெண்ட்டே இதுவாக்கிடலாம், எல்லாருக்கும் எடிட் ஆப்ஷன்ஸ் வச்சிடலாம். அண்ட் எல்லாரும் அதுல வந்து சந்தேகம் இருந்தா அதை ஹைலைட் பண்ணி கமெண்ட் மாதிரி ஆட் பண்ணலாம் சைட்ல. ஸோ அது டிஸ்கஷன்ஸ்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா. அது ஏதோ அந்த ஃபார்மேட்ல நீங்களே யோசிச்சு எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிக்கோங்க. இது நல்லா தான் இருக்கு அந்த இதுவும். ஏன்னா தப்பா யாரும் எடிட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்னவோ அது ஆனால் கண்டிப்பா இருக்க வேண்டியதுதான், பண்ண வேண்டியதுதான். கிளாசரி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அடியன் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இதுல வந்து என்ன ஆகுதுன்னா
இங்கிலீஷ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கிலீஷ் வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சமஸ்கிருதத்துல வரும்போது அதனோட ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து வேறையா இருக்கு. ஸோ இப்போ ஒரு கோரிலேட் பண்ணும்போது சில பேருக்கு எப்படி கோரிலேட் பண்ணுவா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. சப்தம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா இது இப்போ பலவத் அனிஷ்ட அப்படின்னா பிஏ இல்லாட்டி பிஏ அந்த மாதிரி சொல்றீங்களா? பிஏ பிஏ. ஆமா சாமி, கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நம்மளே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தா நம்ம அந்த மாதிரி. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணி வேர்டிங்ல கொண்டு வந்தோம்னா காமன் ஆயிடும். சான்ஸ்கிரிட் தெரியாதவாளுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமஸ்கிருதத்துல இருந்து போனா கொஞ்சம் அதுக்கு தடங்கலா இருக்கும்னு தோணுது. அதுதான் சொல்ல வந்தேன் நான். சரி சரி, புரியுது புரியுது. அது நீங்க பேசிக்கோங்களேன், நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு அது பண்ணீங்கன்னா. நான் என்ன பண்ணணும், சரி நான் பாக்குறேன் இந்த கிளாஸரிக்கு நான் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். சரி, நான் இப்ப நம்ம இது ஐடியா என்னன்னா யார் எல்லாருமே அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். அதாவது ஒருத்தர் வந்து வித்தியாசமா நினைக்கிறேன், இப்போ ஒரு மீனிங் ஏற்கனவே இருக்கு, அது எனக்கு வித்தியாசமா படுதுன்னா நானும் அதை ஏற்கனவே டெலீட் பண்ணாம பக்கத்துல எழுதிடலாம். சோ இந்த மாதிரி நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கும்போது அதை ரிசால்வ் பண்றதுக்கு தேவை பார்த்துட்டு அது கடைசியில அதான் ஒன்னே எனக்கு ரொம்ப காரியம் இருக்காதீங்க. கடைசியில வந்து எனக்கு ஒரு காரியப்படுத்தி அந்த மாதிரி எக்ஸாமின் பண்றது மட்டும் இந்த மாதிரி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நானே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் இது பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இதுவாயிடும். ஸோ இனிஷியல் அந்த கிரவுண்ட் ஒர்க் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அது பண்ணலாம். நான் ஒரு 40 ட்ரை பண்ணேன். அந்த சான்ஸ்கிரிட் வேர்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், சமஸ்கிருதனோட பழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ சப்தம்னு வரும்போது எஸ்ஹெச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதினா அவளுக்கு அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால அப்படி நிறுத்தி வச்சுட்டேன். அதை நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். ஷான் சொன்னா எஸ்ஹெச்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா சர்ச் பண்றவங்களுக்கும் சுலபமா இருக்கும். எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இப்போ பலவத் அப்படின்னா பி அப்படின்றதுலாம் வந்து பிஏ அப்படின்னா போடுவோம் அப்படின்னு கூடிய ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ண போறோம் அதை சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி சுலபமாயிடும். அப்படி என்னங்கிறாங்க சாமி? என்ன சாமி, இதுல வந்து நான் முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். இந்த ஆ சவுண்டுக்கு கேபிட்டல் ஏ போடணும், இல்ல சவுண்டுக்கு ஸ்மால் ஏ போடணும், அந்த மாதிரி. அது வேணா நான் ஒரு எழுதி திருப்பி ஷேர் பண்றேன். மேபி அது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி. சரி சரி சரி. அப்போ நீங்க 3 பேர் சேர்ந்து பண்றீங்களா ஒரு கிரவுண்ட் ஒர்க்கு? கோவிந்தன் சுவாமி, வேணுகோபாலன் சுவாமி, நீங்களும் 3 பேரும் சேர்ந்து எனக்கு அப்லோட் பண்றதுக்கு கொடுத்தா நான் பண்ணினதை அப்லோட் பண்றேன். அதுல இருந்து அவ யாராவது எனக்கு கைட் பண்ணா நான் ஃபர்தர் அப்லோட் பண்ண நான் தயாரா இருக்கேன். சரி, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 20-25 கண்டிப்பா என்னால பண்ண முடியும்ன்ற ஒரு, ஏன்னா எனக்கே தெரியணும்ன்றதுக்காக நான் பண்றேன். இது செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு தான். இது பண்ணும்போது ஒரு நோட் புக்ல எழுதி அதை அப்லோட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஆமா, மற்றவர்களுக்கும் பயன்படும். ஸோ அதை 3 பேர் கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத அதை யோசிச்சு நீங்க இதுக்காக தனி குரூப் கூட கிரியேட் பண்ண வேண்டாம். நம்மளுடைய இந்த ராமானுஜ வித்யா அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணா கூட போதுமானதா தான் இருக்கும். சரி, இப்போ இதை முடிச்சிடுறேன். அந்த கட்டளை அப்படின்றதுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. சரி, இப்போ இதில் நையாயிக்கன்னு சொன்னார். என்ன சொன்னா, முயற்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா நடுவில் ஆசை இருக்கு, அது ஒண்ணு இருக்கட்டும். என்ன ஞானம் காரணம் அப்படின்னு சொன்னா நையாயிகனுடைய பட்சத்துல முயற்சிக்கு காரணமானது இஷ்ட சாதனத்தா ஞானம், கிருதி சாத்தியதா ஞானம் என்று சொன்னா. அப்புறம் வந்து ஒரு தடை பிரதிபந்தகம் இல்லைன்ற ஞானம். அப்படி சொல்லக்கூடாது. பிரதிபந்தத்தினுடைய இன்மை எப்பவுமே அதான் காரணம். இந்த பிரதிபந்தகம் என்ன, தடை என்னது அப்படின்னா இது பெருத்த தீமையை கொடுக்குன்ற ஞானம் பிரதிபந்தகம்.
அப்ப 2 ஞானம் காரணம். மூன்றாவது என்னது? ஒரு ஞானத்தினுடைய இன்மை காரணம். சரியா? இது எனக்கு பெருத்த துன்பத்தை கொடுக்குன்ற ஞானத்தினுடைய இன்மை காரணம். சரி, இது வந்து ஒரு பட்சத்துல. இன்னொரு பட்சத்துல என்ன அப்படின்னா, இது இஷ்ட சாதனம் அப்படின்ற ஞானம், இது கிருதி சாத்தியம் அப்படின்ற ஞானம், இது எனக்கு பெருத்த துன்பத்தை கொடுக்காது அப்படின்ற ஞானம். சரியா? அது வந்து இன்னொரு பட்சம். சரி, பிராபாகரனுடைய பட்சத்துல என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஜிக்ஞாசாதிகர பூர்வ பட்சத்துல பார்த்தது. காரியதா புத்தி அப்படின்னு பார்த்திருக்கோம். ஜிக்ஞாசாதிகரன் பூர்வபக்ஷம். காரியதா புத்தி ஏற்பட்டாதான் ஒருத்தனுக்கு என்ன ஆகும்? ஒரு செயல் முயற்சியே ஏற்படும். சரி, காரியதானா என்ன அப்படின்றத ஞாபகம் இருக்கா? ஜிக்ஞாசாதிகரன் பூர்வபக்ஷத்துல என்னன்னு பார்த்தோம். காரியதா இது என்னால் செய்யப்பட வேண்டியதுங்கிற ஞானம். இவ்வளவுதான் பார்த்தோம். இது எனக்கு காரியம் அப்படின்றது மட்டும்தான் பார்த்தோம். சார், இது என்னது? இது எனக்கு காரியம், என்னால் செய்யப்பட வேண்டியது அப்படின்றது என்ன அர்த்தம்? அது செய்யப்பட வேண்டியது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராபாகரனுடைய பட்சம் என்னன்னா, என்னால் ரங்கநாத சுவாமி கை தூக்கப்பட்டிருக்க கேள்வி இருக்க? இல்ல அடியன், இது முன்னாடி. சரி சரி, இது என்னுடைய காரியம் அப்படின்னு ஒரு அனுமானம் பிராபாகரன் சொல்றான். இந்த செயல் என்னுடைய காரியம் அப்படின்னு ஒருத்தருக்கு தோன்றும். சாதிக்க போறார். என்ன அந்த லிங்கம், என்ன ஹேத்து என்ன அப்படின்னா, என் முயற்சி இல்லாம இந்த செயல் ஏற்படாது. இந்த செயல் எனக்கு வேண்டிய செயல். ஆக என்னுடைய முயற்சியில் அந்த கிருதி சாத்தியதா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதையும் கொள்றான் பிராபாகரன். இஷ்ட சாதனத்தா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் கொள்ளறான். ஆக ஒரு செயல் எப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், இந்த செயல் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நான் செய்யாம போனா இது ஏற்படாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? இந்த செயல் என்னன்னு புரிஞ்சுப்போம். செய்யப்பட வேண்டும் என்று செய்யப்பட வேண்டும், இது எனக்கு காரியம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பட் இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சுவாமி. அந்த பிரபாகரன் எக்ஸாம்பிள்ல தாத்தா சொல்லி அவர் அப்பா கொண்டு வந்தாருன்னு தான் இருக்கு. ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தார். அவரோட இஷ்டமோ அனிஷ்டமோ அதுல இல்லவே இல்லை. ஆர்டர். So he brought the cow or ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தார். இதுல அவருக்கு இஷ்டமும் இல்லை. அதனால அவருக்கு பயன் இருக்கா இல்லையான்னு கூட அதை பத்தி தெரியாது. அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், அப்பா கொண்டு வந்தார், அவ்வளவுதான். இதுல அவருக்கு இஷ்டமோ இல்ல பயனோ அதுல அவருக்கு அதுல ஒரு சம்பந்தமே இருக்கோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல இது எப்படி பொருள்? சரி, அது அந்த சாப்த போதம் அப்படின்றது அந்த நேரம் என்னன்னா, இந்த காரியதான் அப்படின்றது நேரம் அந்த சொல்லுனாலே தெரிய வந்துருக்கு. இது எனக்கு காரியம் அப்படின்னு. அங்க அந்த தாத்தா சொன்னாரா, இதை செய் அப்படின்னு சொன்னாரா, அந்த செய் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ பையலே இது உனக்கு காரியம் அப்படின்னு நேரம் அந்த சொல்லுக்கே அது அர்த்தம். இந்த காரியதான் அப்படின்றது அர்த்தம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த காரியத்தான் அப்படின்றது நாமே முயற்சி செய்யும் பொழுது அந்த வாசி இருக்கு சரியா, நாமே வந்து முயற்சி செய்யணும் இல்லையா, அப்போ நம்ம எப்படி இந்த காரியம்னு எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த வழியாலதான் தெரிஞ்சுப்போம். அதுதான் அந்த குழந்தை, அந்த ஜிக்ஞாசாதிகரன பூர்வ பக்கத்துல என்ன பார்த்தோம், அந்த குழந்தை என்ன எப்படி புரிஞ்சுன்றது, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? தனக்கு நான் ஒரு வேலையை செய்யணும்னா அந்த காரியத்தா புத்தி இருந்தாதான் நம்ம செய்வோம். இப்போ ஒரு பந்து எடுக்கணும்னா பந்து நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சாதான் நான் எடுப்போம். அப்ப இவர் செய்யறாருன்னா அப்ப அவருக்கு அந்த மாதிரி புத்தி ஏற்பட்டிருக்குன்னு கெஸ் பண்றேன். அப்ப இந்த காரியதா புத்தின்றது ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைய ஊகிக்கிறது இல்லையா. அப்ப அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த பந்தை எடுக்கணும், இது என்னுடைய காரியம் அப்படின்னு குழந்தைக்கு எப்படி தோணி இருக்கும், இந்த வழியாலதான் தோணிருக்கும். பந்து எடுக்க எனக்கு பந்து கிடைக்கணும், எனக்கு நன்மை அது, நான் விளையாடலாம் வச்சுட்டு எனக்கு யாரும் எடுத்து கொடுக்க மாட்டா. அப்போதான் அந்த குழந்தை என்ன யோசிக்கும், என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு, இது எனக்கு காரியம், நான் செய்ய வேண்டியது அப்படின்னு. இப்பெல்லாம் கனெக்ட் ஆகுதா?
நாம முயற்சி எடுக்கும் பொழுது எனக்கு இது காரியம் அப்படின்னு ஒரு தோற்றம் ஏற்பட்டு நாம அப்புறம் செய்ய போறோம். இன்னொருத்தர் சொல்லும் பொழுது நேரவே தெரியுது இது எனக்கு காரியம் அப்படின்னு. அந்த எனக்கு காரியம் அப்படின்றது அந்த அந்த என்னது அது காரியதா அப்படின்றது என்ன அப்படின்னா, இதோ இதுதான் என்னுடைய செயல் இல்லாம என் நன்மையை கொடுக்காது. அந்த அந்த மாதிரி ஒரு 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 இதை ஊகித்து தெரிஞ்சுக்கிறோமே, அதுதான் அந்த காரியதா அப்படின்றது. சரியா? இதுக்கு மேலே ஒரு சந்தேகம் வரலாம். இந்த மாதிரி அந்த ஊகத்தினாலதான் அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிறோம். இது எனக்கு நன்மையை கொடுக்கும், ஆனா என்னுடைய செயல் இல்லாம இது பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு வழியாலதான் அந்த காரியத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அப்ப நேரம் தாத்தா சொல்லி அந்த மகன் அவருக்கு காரியதா புத்தி ஏற்பட்டுறதுன்றது சரியா வராது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதான் வேணுகோபால் சுவாமி கேட்டிருக்காரு. அங்க அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஆக்சுவலா சூக்ஷ்மமான பதில். அது எல்லாமே ஃபுல்லா விவேச்சனம் பண்றதுதான் சிரமம். இந்த காரியதா புத்தின்றது என்ன, காரியத்தான என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இது பயன்படுத்ததே ஒழிய இது மட்டும்தான் வழி அப்படின்றது கிடையாது. ஒருத்தர் சொல்லியே நேர காரியதா புத்தியானது ஏற்படும் அப்படின்றதுதான் பதில். இந்த காரியத்தான என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அனுமான பிரயோகம். தானே முயற்சி செய்யும் பொழுது எப்படி அவனுக்கு காரியதா புத்தி ஏற்படுறது அப்படின்னு. இந்த கடைசி விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் இன்னொரு சிரமம் இருக்கு. ரொம்ப டீப்பா போனோம்னா அப்போ புரிஞ்சிருந்த விஷயத்திலேயே ஒரு கன்ஃபியூஷன் ரொம்ப பயன் இல்லாம போயிடும். அப்புறம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்னும் ஒருவேளை சில மாசங்கள் கழிச்சு மறுபடியும் நம்ம ரீவிசிட் பண்ணும்பொழுது அப்போ மறுபடியும் அதெல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் என்னோட அபிப்பிராயம். கேள்வி நல்ல கேள்விதான். அப்போ தாத்தா சொல்லும்பொழுது அந்த மாதிரிலாம் பண்ணலையே அப்படின்னு ரங்கநாதன் சுவாமி கை தூக்கி இருக்கு. சுவாமி, இப்போ பிரபாகரன் மதத்துல அப்படின்னா 3 காரணம் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இஷ்ட சாதனதா ஞானம், கிருதி சாத்தியதா ஞானம், அப்புறம் காரியதா புத்தி. 3 காரணம் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்ல ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன்? ஒரே காரணம் தான். காரியதா புத்தி தான் நேர காரணம். எதுக்கு? முயற்சி. அந்த காரியதா புத்தி ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம்? ஏற்படுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இஷ்ட சாதனதா ஞானம். இஷ்ட சாதனதா ஞானம். அது மட்டும் போதுமா? இது என் காரியம், என் முயற்சியின்றி ஏற்படாதது, எனக்கு வேண்டியதும் அப்படின்றது. இது 3 வேணும். அப்போ இஷ்ட சாதனதா ஞானம் மட்டும் போராது. என் முயற்சி இல்லாம இது ஏற்படாது அப்படின்னு ஒரு ஞானம் வேணும். அது 2 இருந்ததுன்னா அப்புறம் இது எனக்கு காரியம் அப்படின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் முயற்சி ஏற்படும். சரி, இந்த செய் அப்படின்றது அந்த கட்டளைக்கு என்ன பொருள் அப்படின்றது அடுத்த வாரம் பார்ப்போம். சரி, ஸ்ரீமதி ராமானுஜன்.